உங்கள மதிக்காதவங்கள நினைச்சு ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியாம ராத்திரி தனியா அழுதிருக்கீங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன்னு உங்க மனசுக்குள்ளேயே திரும்ப திரும்ப கேட்டிருக்கீங்களா? அந்த வலி இருக்கே, அடடா! நம்ம சுயமரியாதைய யாரோ கால்ல போட்டு மிதிக்கிற மாரி இருக்கும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க, இன்னைக்கு அந்த வலிக்கு நாம ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறோம். இது சும்மா வெறும் வார்த்தைகள் இல்ல. இதுதான் ஆச்சாரிய சாணக்கியரோட ராஜதந்திரத்தோட இதயமே. வார்த்தையால சண்டை போடுறது வீக்கான வேலை. ஆனா அமைதியா இருந்தே ஒருத்தர மனசளவுல எப்படி வீழ்த்துறது, அதத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது ஏதோ கேட்டுட்டு மறந்துடுற ஒரு அட்வைஸ் கிடையாது. இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு முழுமையான உருமாற்றம். உங்கள அவமானப்படுத்துனாங்களே, அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ஒரு சக்தியா எழுந்து நிக்கிறதுக்கான முதல் படி இது. இந்த 5 கட்ட திட்டம் மூலமா நம்ம மரியாதையே எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா திரும்ப கொண்டு வர்றதுன்னு தெளிவா பார்க்க போறோம். இந்த பயணத்துக்கு நீங்க தயாரா? வாங்க ஆரம்பிக்கலாம். மத்தவங்களோட வார்த்தைகள், அவங்களோட அலட்சியம், இதனால நீங்க அனுபவிச்ச வலி, கோபம், தூக்கமே வராத ராத்திரிகள், இதெல்லாம் எனக்கு புரியுது. அது உடம்புல வர்ற வலி மாதிரி இல்ல. நம்ம மனச, நம்ம ஆன்மாவையே கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு தின்னுற மாதிரி ஒரு வலி. இந்த கேள்வி உங்க மனசுல ஒரு எதிரொலி மாதிரி கேட்டுட்டே இருக்கலாம். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமைன்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். அதுக்கான பதில் கொஞ்சம் கசப்பாதான் இருக்கும், ஆனா அதை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. இப்போ நான் சொல்லப் போற ஒரு உண்மை உங்க மனசுல ஒரு முள் குத்துறா மாதிரி வலிக்கலாம். ஆனா சில நேரங்கள்ல அந்த வலிய தாங்குனாதான் பிரச்சனைய சரி பண்ண முடியும். உங்க மனச கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். அவங்க உங்கள மதிக்காததுக்கு முழுமுதற் காரணம் அவங்க இல்ல, நீங்க தான். எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும், எல்லார் கூப்பிட்டாலும் போகணும்னு நினைச்சு, எல்லா நேரத்திலயும் அவங்களுக்கு அந்துபாட்டுல இருந்து உங்க மதிப்பை நீங்களே குறைச்சுக்கிட்டீங்க. இந்த உவமைய பாருங்க. ஒரு பட்டுப்பாய் எவ்ளோ மென்மையா, வசதியா இருக்கு. எல்லாரும் அது மேல உட்காருவாங்க, அழுக்காக்குவாங்க, வேலை முடிஞ்சதும் சுருட்டி ஒரு ஓரமா போட்டுடுவாங்க. ஆனா ஒரு முள்மெத்த, அது குத்தும், வலிக்கும், யாரும் அது பக்கத்துல கூட போக பயப்படுவாங்க. நீங்க அந்த பட்டுப்பாய் மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க. அதனாலதான் எல்லாரும் உங்களை ஈஸியா மிதிச்சிட்டு போறாங்க. நான் உங்கள முள்மத்தியா மாறச் சொல்லல, ஆனா உங்கள காயப்படுத்த நினைச்சா திருப்பி குத்துங்கிற ஒரு பயமாவது அவங்களுக்கு இருக்கணும் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நகைக்கடையில பாதுகாப்புடன் வச்சிருக்க தங்கத்தை யாரும் சும்மா தொட்டுட முடியுமா? முடியாது. ஆனா தெருவுல கிடக்கிற கல்ல யார் வேணாலும் எட்டி உதைச்சிட்டு போவாங்க. உங்க மதிப்ப இந்த உலகத்துக்கு நிர்ணயம் பண்றது நீங்க தான். இந்த உலகம் நல்லவங்கள விரும்பலாம், ஆனா வல்லவங்கள மட்டும்தான் மதிக்கும். இனிமேலும் மத்தவங்க பரிதாபப்படுற ஒரு நல்லவரா இருக்க போறீங்களா? இல்ல எல்லோரும் எச்சரிக்கையா அணுகிற ஒரு வல்லவரா மாறப் போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. சரி, பிரச்சனை என்னன்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அதுக்கான தீர்வை பார்க்கலாம். உங்களுடைய முதல், அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தை கையில எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. பாருங்க, அவங்க உங்களை சீண்டும் போதே நீங்க கோவப்பட்டீங்கன்னா இல்ல அழுதீங்கன்னா அந்த நொடியே அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது உங்க உணர்ச்சிகளோட ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கையில இருக்கு. முதல்ல அந்த ரிமோட்டை அவங்க கையிலேருந்து பிடுங்கி தூக்கி எறியணும். உதாசீனம்ங்கிறது ஒரு அமைதியான நெருப்பு. அவங்க உங்கள ஒரு பொருட்டா மதிக்கலையா, பதிலுக்கு நீங்க அவங்கள ஒரு மனுஷனாவே மதிக்காதீங்க. அவங்கள திட்டுறதை விட, சண்டை போடுறதை விட, அவங்கள கண்டுக்காம கடந்து போறதுதான் அவங்கள மனசளவுல கொன்னுடும். சிங்கம் தன் வழியில போகும்போது நூத்துக்கணக்கான நாய்கள் குறைக்கலாம். ஆனா சிங்கம் ஒருபோதும் திரும்பி பார்க்காது. ஏன்னா சிங்கத்துக்கு தெரியும் தன்னோட இலக்கும் தரமும் வேறன்னு. உங்கள விமர்சிக்கிறவங்க குறைக்கிற நாய்கள். நீங்க சிங்கமா இருங்க. இப்ப பாத்தீங்களா, மௌனம்ங்கிறது ஆரம்பம்தான். இது ஒரு முழுமையான போர்த்தந்திரம். அடுத்த கட்டம், இந்த மௌனத்துக்கு பின்னாடி யாருக்குமே தெரியாம ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கணும். இப்போதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பமாகுது. உங்க வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான ஒரு ரகசிய பணி. மத்தவங்க கண்ணிலிருந்து மறைஞ்சு உங்க உண்மையான வளர்ச்சி நடக்கிற இடம் இது. சாணக்கியரோட இந்த வார்த்தைகளை நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க உங்க திட்டங்களை வெளியே சொல்லும்போது மத்தவங்களோட பொறாமையும் எதிர்மறை எண்ணங்களும் உங்க கனவோட வேர்ல விஷத்தை ஊத்துற மாதிரி ஆகிடும். உங்கள ஏளனம் செய்றவங்க உங்கள ஒரு பொருட்டா நினைக்காத வரைக்கும் தான் நீங்க சுதந்திரமா வளர முடியும். அவங்க உங்கள பார்த்து கிண்டல் செய்யட்டும், அந்த நேரத்துல நீங்க உள்ளுக்குள்ள உங்க சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும். இந்த அதிர்ச்சி வைத்தியத்துக்காக தான் இத்தனை நாள் உழைப்பு. ஒரு நாள் திடீர்னு நீங்க வாங்கின புது காரோ, உங்களுக்கு கிடைச்ச பதவி உயர்வோ, இல்ல உங்க அபாரமான வளர்ச்சியோ அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க முகத்துல ஒரு அதிர்ச்சி வரும் பாருங்க, அதுதான் உங்க உண்மையான வெற்றி. சரி, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, உங்க இலக்க அடைஞ்சிட்டீங்க. இப்போ ஒரு காலத்துல உங்களை அவமானப்படுத்தினவங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க.
அப்போ நீங்க எப்படி நடந்துக்கணும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். சாணக்கியரோட இந்த கடுமையான எச்சரிக்கைய எப்பவும் மறக்காதீங்க. அவங்க இப்போ இனிப்பா பேசுறாங்கங்கிறதுக்காக அவங்க மாறிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. நன்றி இல்லாத மனுஷங்களுக்கு செய்யற உதவி சாக்கடையில ஊத்துற பன்னீர் மாதிரி வீணாயிடும். அவங்க இன்னைக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அது அவங்க செஞ்ச செயல்களோட விளைவு. இயற்கை அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கும்போது நீங்க நல்லவரா இருக்கேன்னு நினைச்சு நடுவுல போகாதீங்க. அது உங்களுக்கே ஆபத்தா முடியலாம். இந்த விதிகளை தெளிவா பின்பற்றுங்க. பாம்பு தோலத்தான் மாத்துமே தவிர அதோட விஷத்தை இல்ல. அவங்கள உங்க வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் அனுமதிக்கிறது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற சூனியம் மாதிரி. இந்த நொடியிலிருந்து நீங்க பழைய நபர் இல்ல. உங்க மௌனம் ஒரு கவசம். உங்க உழைப்பு ஒரு ரகசியம். உங்க வெற்றி ஒரு பேரெதிர்ச்சி. உங்க புதிய அத்தியாயத்தை வேற யாரும் இல்ல, நீங்க தான் தொடங்கணும். இப்போதே தொடங்குங்க.